வணக்கம் நண்பா. எப்படி ரொம்ப ஈஸியா ஒரு ஏபிகே ஃபைல உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி இல்லன்னா கூகுள் டிவில இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. அதுல போயிட்டு கீழ வந்தீங்கன்னா, சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, அதுல எபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எபோட்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஆண்ட்ராய்ட் டிவியோட ஓஎஸ் பில்ட் ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு 4 டைம் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நவ் எ டெவலப்பர்ன்னு வந்துருச்சு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய வந்துட்டு கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது ஆன் ஆயிருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுல கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனபிள்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏபிகே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க டிவியை அந்த அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க டிவியோட ஐபி அட்ரஸ் வேணும். அதுக்கு எபோட்குள்ள போயிட்டு நீங்க இதுல ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிபிக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா ஏடிவி டூல்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சில டைம் டிவி டிடெக்ட் பண்ணி எடுத்துரும். சப்போஸ் எடுக்கலைன்னா அந்த மோர் ஆப்ஷனை கொடுத்து ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும்னா கம்பல்சரி ரெண்டுமே ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். இல்லைன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஐபி அட்ரஸை போட்டுட்டு நீங்க கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிவியில் அலோ யூஎஸ்பி டீபக்கிங் கேட்கும். அதில் ஆல்வேஸ்ங்கிறத டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அலோ அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்க டிவியோட கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுல மேல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட ஆண்ட்ராய்டில். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால்குள்ளே போங்க. இப்போ நான் ஒரு சில ஏபிகே ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்எக்ஸ் பிளேயரோட ப்ரோ வெர்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணி இப்போ நான் டிவியில் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும். இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்காண்டி நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பென்ட்ரைவோ இல்லை ஏதாவது வச்சு நீங்கள் காப்பி பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருந்தாலே போதும், அதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிகே சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. இப்போ உங்களோட டிவி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலும் பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப் எடுத்தேன்னா இந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போக உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கிற ஃபைலை நீங்கள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ ஏதாவது டிவியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வருது, இல்லை ஏதாவது வெப் சீரிஸ் ஒரு இதை வந்து ஸ்னாப் எடுக்கணும்னா நீங்கள் ஈஸியாக அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியை ஆஃப் பண்ண முடியும், ஸ்லீப் மோடுக்கு போக முடியும், ரீபூட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆனது இந்த ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே யூஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்எக்ஸ் பிளேயர் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெர்ஷனும் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க ஒரு டிவியில் அப்படின்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு வரும். அதில் ஜஸ்ட் நம்ம ஓகே மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்கில் உள்ள மூவிஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு எந்த மூவி வேணுமோ ஈஸியாகவே ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் உங்களால் சப்டைட்டில்ஸ், லாங்குவேஜ் மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு எம்எக்ஸ் பிளேயரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லேக் ஃப்ரீயாக இருக்கும். நான் கம்பேர் பண்ணும்போது மித்ததை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நான் விஎல்சி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் விஎல்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணேன்னா அந்த ஃபைல் எடுத்துக்க மாட்டேங்குது. அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள ஃபைலை டிவிக்கு காப்பி பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்குது. பட் எம்எக்ஸ் பிளேயரை பொறுத்தளவு டேரெக்டாக நான் ஹார்ட் டிஸ்கில் வச்சு ப்ளே பண்ணாலும் அது சூப்பராக ப்ளே ஆகுது. அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. சப்டைட்டில் ஈஸியாக இது பண்ண முடியுது, லாங்குவேஜ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எம்எக்ஸ் பிளேயரை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏபிகே வேணாலும் நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை டிவியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அவங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகிற எல்லா அப்ளிகேஷனும் டிவியில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. ஒரு சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலாம், ஒரு சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமே போகும். ஸோ உங்களுக்கு தேவையான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனு அது டிவிக்கு சப்போர்ட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகாட்டா கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே உங்களோட டிவியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோலும் பண்ண முடியும், ஏபிகேவும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.